அனைவருக்கும் வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நவரத்தின பற்றிய அரிய தகவல்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நவரத்தினத்தில் ஒரு ரத்தினத்தை பார்க்க போகிறோம். அது என்னென்னா மஞ்சள் புஷ்பரகம். இந்த மஞ்சள் புஷ்பரகம் அப்படின்றது என்ன அப்படின்னா குருக்கு உரிய ரத்தினமாக இது கருதப்படுகிறது. அதாவது மீன லக்னம், தனுசு ராசி போன்ற லக்னங்கள், அதாவது மீனம் மற்றும் தனுசு லக்னங்களில் பிறந்தவங்க இந்த கற்களை அணியலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லக்னத்துக்கு 5, 9வது அதிபதியாக வரக்கூடிய லக்னக்காரர்களும் இதை பயன்படுத்தலாம். மற்றும் திருமணம், நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்காக இந்த புஷ்பரகத்தை பயன்படுத்துவதுன்றது தொன்று தொட்டு இது ஒரு ஐதீகமாக இருக்கக்கூடிய ஒரு நவரத்னமாக இருக்குது. இது இயற்கையில் கிடைக்கக்கூடிய, அதாவது ப்ரீஷியஸ் ஸ்டோன் என்று அழைக்கப்படுகிறது. பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த இயற்கை வளமாக கண்டெடுக்கப்படுகிற ஒரு ரத்தினம் தான் இது. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா, பர்மா போன்ற நாடுகளில் கிடைக்குது. இந்தியாவிலும் சில பகுதிகளில் கிடைக்குது. பட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மைன்ஸ் நாட் அலோடு. அதனால் பார்த்தீங்கன்னா பேங்காக்கு, வெளியில் இருக்கக்கூடிய அதர் கண்ட்ரீஸில் இந்த கற்கள் கிடைக்குது. அதோடைய என்ன சொல்கிறது, கிளாரிட்டி மற்றும் அதில் இருக்கக்கூடிய நீரோட்டம் மற்றும் அதில் எதுவும் கரும்புள்ளிகள் போன்று இருக்கக்கூடாது. ஸ்ரீலங்கன் கற்கள் மிக உயர்ந்த தரத்தில் இங்கெல்லாம் கிடைக்குது. அதாவது கேரட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரட்டின் விலை பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் போகும். அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கி போடுறாங்க. இப்போ 10,000லேருந்து 20,000, 30,000 போன்ற கேரட் ரேஞ்ச்லாம் கிடைக்குது. இது போடுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய நபர்கள் இதை போடுறதுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக முன்னேறணும் நினைக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் புஷ்பரகம் போடப்படுகிறது. திருமண தடை, நீண்ட நாள் திருமணம் ஆகாத நபர்கள் மஞ்சள் புஷ்பரகம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் கோவில் அல்லது குரு ஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவது, இந்த ரத்தினங்களை போட்டுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா திருமண தடை, அதாவது தோஷம் ஏதேனும் இருந்தது அப்படின்னா நீங்கள் பெறும் அப்படின்றது ஐதீகம். அதேபோல் ஜாதகத்தில் பால அரிஷ்ட தோஷம் அப்படின்னு இருக்கும். அதாவது பால அரிஷ்டம் தோஷம் அப்படின்னா லக்னத்துக்கு 5இல் குரு பகவான் அமர்வது என்பது பார்த்தீங்க அப்படின்னா அது பால அரிஷ்ட தோஷமாக கணக்கிடப்படும். அந்த பால அரிஷ்ட தோஷம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் புஷ்பரகம் போடுவது என்பது பார்த்தீங்கன்னா அந்த தோஷத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்றது நம்மளுடைய ஐதீகமாக கருதப்படுகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கற்கள் ஒரிஜினல் கற்களாக இருக்கணும். ஹீட் ட்ரீட்மெண்ட் செய்த கற்கள் அணியக்கூடாது. அதே போல் சிந்தட்டிக் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பலன் கொடுக்குமா பார்த்தீங்கன்னா கொடுக்காது. உங்களால் ஒரிஜினல் ஸ்டோன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வர வரைக்கும் அதற்காக பணம் சேர்த்து வச்சு நல்ல ஸ்டோனாக வாங்கி நீங்கள் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது தங்கத்தில் அந்த கற்களை பதித்து மோதிரம் செய்து ஆள்காட்டி விரலில் பதிய வைக்கணும். இது எந்த நாட்களில் உங்கள் விரலில் போடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை, அப்படி இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அனுகூல நட்சத்திரம்னு இருக்கும், அந்த நட்சத்திர தினத்தன்று போடலாம். இது நீங்கள் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜராக பார்த்து உங்களுடைய லக்னத்தை கொடுத்து எந்த காலகட்டங்களில் போட்டுக்கலாம் அப்படின்றத நீங்கள் கேட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோதிரங்களை வாங்கி, அதாவது பார்த்தீங்கன்னா கோமியம், கங்கா வாட்டர், பசும்பால், கல்லுப்பு தண்ணி, இது ஏதேனும் ஒன்றில் போட்டு வச்சுட்டு அதை எடுத்து வியாழக்கிழமை பூஜை செய்து போட்டுக்கொள்வதுன்றது சால சிறந்தது. இது இரவு நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு தூங்குங்க. ஏன்னா இரவு நேரத்தில் போட்டிருக்க வேணாம். மறுபடியும் விடியற் காலை குளித்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த மோதிரத்தை அணிஞ்சிக்கலாம். அமாவாசை பௌர்ணமி காலகட்டங்களில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பசும்பாலில் இந்த மோதிரத்தை அந்த ஒரு பாலில் போட்டு எடுத்து நீங்கள் மறுபடியும் விரலில் அணிந்துன்றது பார்த்தீங்கன்னா அதோடைய முழு பலனை நம்ம அடையக்கூடிய ஒரு இது இருக்குது. பழங்காலங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வறுமையில், நீண்ட வறுமையில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா பெரும்
செல்வந்தர்கள் திடீர் வீழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் புஷ்பரகம் வந்து அணிந்ததாக சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது. நம்மளுடைய கோவில்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய கோவில் வந்து நவரத்தனங்களுக்கு கீழே வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த விக்கிர பிரதிஷ்டையை வந்து செய்வாங்க. நம்மளுடைய வீடு கட்டும்போது கூட இந்த வாசல்படி நிலையில் வந்து நவரத்ன ஸ்டோன்கள் வந்து வைக்கிறது வந்து ஐதீகம். பஞ்சலோகம் நவரத்னங்கள் வைத்து அந்த நிலையை வைப்பதுன்றது வந்து ஐதீகமாக இந்த காலகட்டங்களிலே வந்து பின்பற்றப்படுகிறது. இதை பற்றி உங்களுக்கு மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லக்னத்துக்கு என்ன ஸ்டோன் வந்து தேர்வு செய்து போடணுன்றதும் வந்து ரத்தின பரிச்சயமும் வந்து செய்து கொடுக்கப்படுது. உங்களுக்கு ஏதேனும் ரத்தினங்கள் தேவைப்பட்டாலும் ஒரிஜினல் ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு தேவை அப்படின்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா நானும் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த லக்னத்துக்கு ராசிக்கு என்ன ஸ்டோன்ஸ்ன்றதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். வரக்கூடிய காலகட்டங்களில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். நன்றி, வணக்கம்.